ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் ரேவதியோட கதையில் நாளைக்கான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூவை தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன லைக் தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு ஒரு வழியாக சாமுண்டீஸ்வரியை கையெழுத்து போடுறதுக்கு சம்மதிக்க வச்சிடுறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவரையும் கூட்டிக்கிட்டு பொது இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து போட்டு இந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக தாராளமாக கோவில் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உறுதிப்படுத்திடுறாங்க. ஊர் ஜனங்கள் எல்லாருமே வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட நன்றி சொல்கிறாங்க. அம்மா, நாங்கள்லாம் கேட்டதுக்காக நீங்கள் எங்களுக்காக வந்து இந்த உதவியை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்வாங்க, இதோ பாருங்கள், நான் வந்துட்டு இந்த ஊருக்கு தலைவரானது உங்களால தான். இந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய சில அதாவது என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை பண்ணணும்னு நான் நினச்சேன். அதை தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் கேட்டதுனால தான் என்னோடய பழைய பகையை மறந்து நான் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் இந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு முடியாதுன்னு எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டார். கண்டிப்பாக வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அவர் நினச்சாருன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு முடிச்சிருவார். அதே போல் நம்ம கார்த்திக் வந்துட்டு பண்ண நல்ல விஷயங்களையெல்லாம் நம்ம பாட்டியம்மா ரொம்ப மதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு கையெழுத்து போட்டு அந்த ஊர் மக்களுக்காக அந்த நலனை செஞ்சதுனால எல்லாருமே சாமுண்டீஸ்வரியை இன்னுமே வந்துட்டு கொண்டாடுறாங்க. சாமுண்டீஸ்வரி அம்மா தான் நம்ம ஊருக்கு வந்துட்டு சிறந்த தலைவர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன நடந்துச்சுன்னா, எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. சிவனாண்டி வந்துட்டு ரொம்ப கோவத்தில் வீட்டுக்கு போகிறாரு. அப்போது என்னாச்சு மவனே, நம்ம நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இந்த டிரைவர் பையன் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி நம்ம நினைக்கிற விஷயங்கள் எதையுமே நடக்க விடாமல் ஆக்கிடுறானே அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு. அப்போ உடனே சிவனாண்டி சொல்கிறாரு, ஆமாம் சித்தப்பா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். இந்த முறை அந்த பரமேஸ்வரியை வந்துட்டு அவமானப்படுத்தணும்னு நான் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணேன். ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போச்சு. எனக்கு வர வர நம்ம தோர்த்துக்கிட்டே இருக்கோம் சித்தப்பா. நம்ம வந்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியலை. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அந்த ஆள் தான். அவனை வந்துட்டு நம்ம முதல்ல ஏதாவது ஒன்று செய்யணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட மோத முடியும். இவன் சாமுண்டீஸ்வரி கூட இருக்க வரைக்கும் நம்மளால் சாமுண்டீஸ்வரி கிட்ட மோதி நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. அதனால தெரிஞ்சு போச்சு சித்தப்பா. இனிமேல் நம்ம இதை முயற்சி பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே முத்துவேல் சொல்கிறாங்க, இல்லை மவனே, நமக்கு வெற்றி பெறுவதற்கு முதல் படியே தோல்விதான்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம முதல்ல வந்துட்டு தோற்று போனால் அதை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது. நிச்சயமாக அடுத்த விஷயத்தில் நம்ம ஜெயிப்போன்னு நம்பிக்கை வைக்கணும். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஜெயிப்போம். அந்த சாமுண்டீஸ்வரியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி நடுத்தெருவுக்கு கொண்டு வராமல் நம்ம உட்காரக்கூடாது. தொடர்ந்து நம்ம வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்டா மவனே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சித்தப்பா, நம்மளும் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணிட்டோம், ஆனால் நம்மளால தான் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அந்த தீபாவை தான் காமிக்கிறாங்க. அந்த தீபா என்ன செய்கிறாங்கன்னா, நேராக நம்ம கார்த்திகோட அந்த கம்பெனிக்கு போகிறாங்க. கம்பெனியில் போயிட்டு நம்ம கார்த்திகோட ஃபோட்டோ காமிச்சு அங்கே விசாரிக்கிறாங்க. அப்போ கார்த்திகோட ஃபோட்டோ காமிச்சு விசாரிக்கும் பொழுது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வருது. நம்ம ஆனந்த் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இவர் ஃபோட்டோ காமிச்சு கார்த்தின்னு கேட்காம ராஜான்னு சொல்லி தான் அவங்க கேட்பாங்க. இவர் பேர் ராஜா, இவரை வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லைங்க, அவங்கள எங்களுக்கு யாருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல சமாளிச்சிடுறாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ இந்த கம்பெனிக்கும் இந்த ராஜாவுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அனுப்பின அந்த தீபாவதிங்கிறவங்க நேராக கிளம்பி வராங்க. வந்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் போட்டு, நீ கொடுத்த ஃபோட்டோக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, நம்ம மருமகனை நம்ம தவறாக நினச்சிட்டோம். யார் என்ன சொன்னாலும் மருமகனை நம்ம தவறாக நினைக்கக்கூடாது. அவர் நல்லவர் தான், அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஆனந்த் வந்துட்டு கார்த்திக் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, இந்த மாதிரி உன்னோட ஃபோட்டோ காமிச்சு ஒரு லேடி வந்து கேட்டாங்கடா, நான் உன்னை வந்துட்டு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டேன்.
இந்த கம்பெனியோட முதலாளி யாருன்னு கேட்டாங்க. நான் நம்ம ராஜாவுடைய ஃபோட்டோ காமிச்சு சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ பாருண்ணா, நான் அங்கே திரும்பி வர வரைக்கும் என்னோட இடத்துல அவன் தான் இருப்பான். யார் வந்து கேட்டாலும் நீ தெரிஞ்சு தெரியாமலோ யோசிக்காமல் எதையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக்கும் சொல்கிறாங்க. எப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு யாருங்கிற விஷயம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய போகுது என்ன ஏதுங்கிறது தெரியல. ஸோ தெரியும் போது கண்டிப்பாக நம்ம ரேவதியும் வந்துட்டு கார்த்திக் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு கார்த்திகை சொன்னாலுமே நம்ம ரேவதியும் சேர்ந்து வெளில போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்க போகுது ஏதுங்கிறத அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் பார்த்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடுத்துருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.